அது ரொம்பவும் அழகா இருந்த ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தை சுத்தி பச்சை பசேல்னு வயல்கள் இருக்கும். பச்சை பசேல்னு மரங்களோட அங்கங்க இருக்கிற சின்ன சின்ன அருவி, குளம், குட்டை, ஆறுகளோட அந்த ஊர் பார்க்கறதுக்கு ரொம்பவும் அழகா இருந்துச்சு. அந்த ஊர்ல ஒரு சின்ன வீட்டுல ஒரு வயசான பாட்டி தனியா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள், ஐயோ கடவுளே, எனக்கு ஏன்பா இவ்வளோ கஷ்டம்? மழை வேற பேஞ்சிக்கிட்டு இருக்கு, வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி சொட்டிக்கிட்டு இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியலையே. சரி, எதுக்கும் ஒரு புடவைய போத்தி விடுறேன், கொஞ்சமாவது வீட்டுக்குள்ள தண்ணி வர்றது குறையும் இல்லையா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் அந்த பக்கமா வந்த ராஜு, பாட்டி, மழை வந்துக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு நீ சொன்னியே மழை பெஞ்சா வீடெல்லாம் தண்ணி சொட்டிக்கிட்டு இருக்குன்னு, அதனால தான் உனக்கு உதவி செய்யலான்னு வந்திருக்கேன். நேரத்துக்கு சரியா வந்திருக்கப்பா ராஜு, கொஞ்சம் உதவி செய்யப்பா. அடுத்த நாள் காலையில, பாட்டி, நேற்று அவ்வளோ மழை பெஞ்சுது, உனக்கு எந்த கஷ்டமும் ஆகலைல்ல? நீதான் முன்னாடியே வந்து எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டியே, அப்புறம் எதுக்காக எனக்கு பிரச்சனை வரப்போகுது? ஆமாம், இப்போல்லாம் நீ ஏன் தினமும் இட்லி செய்ய மாட்டேங்கிற? நான் தினமும் நீ செய்கிற இட்லியை சாப்பிட்டு தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நீ செய்கிற இட்லி எனக்கு மட்டும் இல்லை, இந்த ஊரில் நிறைய பேருக்கு பிடிக்குமே, அப்புறம் எதுக்காக செய்ய மாட்டேங்கிற? அப்படின்னு ராஜு கேட்டப்போ பாவம் அந்த பாட்டியோட கண்ணுல கண்ணீரோட ராஜு கிட்ட இப்படி சொன்னாங்க. நான் என்னப்பா பண்றது, எனக்கு இப்பெல்லாம் அடிக்கடி உடம்பு சரியில்லாம போய்கிட்டு இருக்கு. எழுந்திருச்சு வெளியில வர்றதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஐயோ பாட்டி, என்னாச்சு பாட்டி? யாருக்கிட்டையாவது சொல்லி அனுப்பியிருந்தா நான் உன்னை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிருப்பேன்ல. சரி, இப்போ ஒன்றும் கெட்டு போகல, என் கூட வா, ஆஸ்பத்திரிக்கு போகலாம். என் மேல நீ எவ்வளோ பாசத்தை வச்சுக்கிட்டு இருக்க. நீ 100 வருஷம் நல்லா வாழணுங்கிறது தான் என் ஆசை. என் பெத்த பிள்ளைங்களுக்கு தான் என் மேல பாசம் இல்லாம போச்சு. இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே என்கிட்ட பாசமா தான் நடந்துக்கிறீங்க. ஆனா நான் பெத்து வளர்த்த என்னோட பிள்ளைங்க மட்டும் ஏன் என் மேல பாசமா இருக்கிறது இல்லையோ, அதை நினைக்கும் போதுந்தாப்பா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. சில நேரத்துல இன்னும் நான் ஏன் உயிரோட இருக்கேன்னு கூட எனக்கு தோணும், தெரியுமா? ஐயோ பாட்டி, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற? இந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே உனக்கு சொந்தக்காரங்க தான். என்ன நீ எப்போவுமே பேரப்புள்ள அப்படின்னு தானே சொல்லுவ. அப்போ நீ உண்மையிலேயே என்ன பேரனா பார்க்கலையா? ஐயோ, ஏன்பா இப்படியெல்லாம் பேசுற? என்கிட்ட ரொம்ப பாசமா பேசுறதுக்கு நீ ஒருத்தன் தானப்பா இருக்க. சரி சரி, எனக்கு ரொம்ப பசிக்குது, சமைச்சிருந்தா எதனா சாப்பிட கொடு. சரிப்பா, நீ உள்ள வா. இதோ 5 நிமிஷத்துல ஏதாவது சமைச்சு கொடுக்குறேன், நீயும் சாப்பிடலாம். ஏன் பாட்டி, அந்த செவத்தில் இருக்கே அந்த ஃபோட்டோ யாருது? என்னோட புள்ளது தான்ப்பா. நான் உன்கிட்ட ஒன்று கேட்கட்டுமா? என்னன்னு கேளுப்பா. உன் பிள்ளைங்க மேலே உனக்கு கோவம் இல்லை? பெத்த தாய்க்கு பிள்ளைங்க மேல எப்படிப்பா கோவம் வரும்? பிள்ளைங்க எவ்வளவுதான் வளர்ந்து பெரியவங்களா ஆனாலும் கூட அந்த தாய்க்கு அவங்க சின்ன குழந்தைங்க தானப்பா. இந்த வயசில் இவ்வளோ கஷ்டத்தை எப்படி பாட்டி தாங்கிக்கிற? எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் என்ன இப்படி வாழ வச்சிருக்கு. எனக்கு எவ்வளோ கஷ்டமானாலும், எனக்கு எவ்வளோ வயசானாலும் ஏதாவது ஊர்க்காரங்களுக்கு செய்யணுங்கிறதுக்காக தான் இப்படி காலையில் என்னால் முடிஞ்சதை சமைச்சு உங்கள் எல்லாருக்கும் நான் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படி பண்ணுறதுல எனக்கு கொஞ்சம் வருமானமும் வரும், எனக்கு பொழுதுபோக்குக்கு ஒரு வேலையும் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான்ப்பா இந்த கஷ்டத்தை எல்லாம் பெருசுப்படுத்தாம நான் எப்படியோ என்னோட வாழ்க்கைய வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். உன்னை மாதிரி இருக்கிறது ரொம்ப கஷ்டம் பாட்டி. சரி சரி, எனக்கும் சமைக்க கற்றுக்கொடு, நானும் உன் கூட சமைக்க கற்றுக்கிறேன். இன்னொரு தடவை இப்படி சொன்னா உனக்கு அடி விழும், பார்த்துக்கோ. ஒழுங்கா நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போறத பாரு. உன் குடும்பம் உன்னை நம்பி தானே இருக்கு, அந்த குடும்பத்தை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உன்கிட்ட இருக்கு. ஒன்று மட்டும் சொல்கிறேன், ஞாபகத்தில் வச்சுக்கோ. எவ்வளவுதான் வளர்ந்தாலும் நீ எங்கிருந்து வந்த அப்படிங்கிறத மறக்காத. அப்படியே உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்குன உன்னுடைய அப்பா அம்மாவை மட்டும் என்னைக்குமே கைவிட்டுறாத. நீ சொன்னதை கேட்டதுமே புரிஞ்சுக்கிட்டேன். உன் பிள்ளைங்க மாதிரி இருக்கவே கூடாதுன்னு. நான் உன் பிள்ளைங்க மாதிரி இருக்க மாட்டேன் பாட்டி. ராஜு சொன்னதை கேட்டு
பாட்டியும் சிரிச்சாங்க. இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அந்த ஊரோட தலைவர் ஊர்ல இருக்கிற எல்லாரையுமே பஞ்சாயத்துக்கு வர சொல்லி சொல்லி அனுப்புனாரு. உங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். எல்லாரும் கவனமா கேளுங்க. இப்பெல்லாம் நிறைய திருட்டுத்தனம் நடக்குது. சுத்தி இருக்கிற எல்லா ஊர்லயும் நிறைய திருடு போகுது. அங்க எல்லாம் நடக்குதுன்னா நம்ம ஊர்லயும் நடக்க ரொம்ப நாள் ஆகாது. யாராவது புது ஆள் வந்தா சேர்த்துக்காதீங்க. யாருன்னா தங்குறதுக்கு இடம் கேட்டா கூட அவங்களுக்கு கொடுக்காதீங்க. ஏன்னா உங்ககிட்ட அவங்க நல்லா பேசி அப்புறம் ஏமாத்திடுவாங்க. தலைவர் சொன்னதை கேட்டு எல்லாருமே சரின்னு சொன்னாங்க. இப்படியே நாட்களும் போச்சு. ஒரு நாள் சீதா அப்படிங்கிற பொண்ணு பாட்டி கிட்ட வந்து, என்ன பாட்டி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் பாட்டி, உனக்கு தான் உடம்புக்கு முடியலல்ல, உன் வீட்டோட நிலைமையும் சரியில்லை, மழை வேற பெஞ்சுக்கிட்டு இருக்கு. பேசாம ஒன்று பண்ண, இந்த மழையெல்லாம் நிற்கிற வரைக்கும் என் வீட்டில் வந்து ஏன் கூட தங்கிடு. அப்போ உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இல்லையா? நீ கூப்பிட்டதே எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்குதும்மா. ஆனா இந்த வீட்டை விட்டு என்னால் வர முடியாது. ஏன் பாட்டி இப்படி சொல்கிற? எதுக்கு அப்படிங்கிறது உனக்கு போக போக தெரியும். எனக்கு வேலை இருக்கு, அதை செய்ய விடுமா. நாளைக்கு செய்ய வேண்டியதுக்கான ஏற்பாடுகள் தான் நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போதான் அந்த பக்கமாக வந்த ஒருத்தர் பாட்டியோட வீட்டு வாசல்ல மயக்க போட்டு விழுந்துட்டாரு. ஐயோ, என்ன ஆச்சு இந்த மனுஷனுக்கு? ஏமா சீதா, கொஞ்சம் எனக்கு உதவி செய்யுமா, இவரை வீட்டுக்குள்ளார கூட்டிக்கிட்டு போகலாம். என்ன பாட்டி, எல்லாத்தையும் மறந்துட்டியா? தலைவர் தான் கூப்பிட்டு சொன்னாருல, தெரியாத ஆட்களை நம்பக்கூடாதுன்னு. இவரு யாருன்னே தெரியல. ஒருவேளை தலைவர் சொன்ன அந்த திருட்டு பையன் இவரை கூட இருக்கலாம் இல்லையா? இவரை போய் வீட்டுக்குள்ளே கூட்டிக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்ற? எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்கம்மா. இவரை பார்த்தா அப்படிப்பட்ட ஆள் மாதிரியும் தெரியல. சரி விடு, நீ எனக்கு உதவி செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. சரி இரு பாட்டி, நான் உதவி செய்கிறேன், வா போலாம். அப்படி பாட்டி ராத்திரி அந்த ஆளை அவங்க வீட்டில் தங்க வச்சாங்க. அடுத்த நாள் காலையில, யாருப்பா நீ? இந்த நிலைமையில எங்க ஊருக்கு எதுக்காக வந்த? உன்னோட பேர் என்ன? உன்னை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுப்பா. அம்மா, என்னோட பேரு ராமையா. நான் பக்கத்தூர் ஜமீன்தாரு. நேற்று வியாபார விஷயமா பட்டணத்துக்கு போய் திரும்பி வர்ற வழியில் கொள்ளைக்காரங்க வந்து என் கண்ணை கட்டி என்கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் பிடுங்கிக்கிட்டு ஏதோ ஒரு காட்டில் விட்டுட்டு போயிட்டாங்கம்மா. அங்கேருந்து தப்பிக்கிறதுக்காக நடந்தே உங்கள் ஊருக்கு வந்தேன். நடந்தே வந்ததால் சோர்வாகி மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். முழிச்சு பார்த்தா உங்கள் வீட்டில் இருக்கேன். ஐயோ பாவம், எப்போ சாப்பிட்டியோ என்னவோ, அதனால தான் பசி மயக்கத்தில் எங்கள் வீட்டு வாசல்ல நீ மயக்க போட்டு விழுந்துட்ட. சரி, வயிறார சாப்பிடுப்பா. முதல்ல எங்கள் ஊர் தலைவர்கிட்ட சொல்லி உன்னோட வீட்டுக்கு உன்னை கூட்டிட்டு போக சொல்லி சொல்கிறேன் அப்படின்னு ராமையா பாட்டியோட வீட்டில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு தலைவரை போய் பார்த்தான். அப்போ பாட்டி நடந்தது எல்லாத்தையுமே தலைவர்கிட்ட சொன்னாங்க. டே ராமையா, நீயாடா? எத்தனை நாள் ஆச்சுடா உன்னை பார்த்து. ஆமா, நீ எங்கே போயிருந்த? டே, நீயாடா இந்த ஊர் தலைவர்? நானும் உன்னை ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீ இருக்கிற இடம் தெரியலையா, அதனால தான் உன்னை பார்க்க முடியல. இன்னைக்கு உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்டா. நீங்க 2 பேரும் நண்பர்களாப்பா? ஆமாம் பாட்டி, நாங்கள் 2 பேருமே சின்ன வயசு நண்பர்கள் தான். நாங்கள் ஒன்றா தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சில காரணங்களால் நாங்கள் பிரிய வேண்டியதாயிடுச்சு. ஆமாம், ஒன்று சொல்ல மறந்துட்டேன்டா. இந்த பாட்டி ரொம்ப நல்லவங்க. இவங்க தான் என்னை காப்பாற்றி எனக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ராமையா அங்கிருந்து ஊருக்கு போயிட்டான். கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா ராமையா பஞ்சாயத்துக்கு வந்து பாட்டி கிட்ட, பாட்டி, நீங்கள் எனக்கு பண்ணது ரொம்ப பெரிய உதவி. அந்த நன்றி கடனை தீர்க்கறதுக்கு தான் நான் உங்கள் ஊருக்கு வந்திருக்கேன். நான் இந்த ஊர்லேயே உங்களுக்கு ஒரு நல்ல வீடை கட்டி கொடுக்க போகிறேன். வேணாப்பா, நான் தங்குறதுக்கு தான் எனக்கு அந்த குடிசை இருக்கே. என்ன பாட்டி இது? அவன் வீடு கட்டி கொடுக்கறேன்னு சொல்கிறான், நீ வேணான்னு சொல்கிற? அந்த வீடு என்னோட உயிர். என்னோட நினைவுகள் எல்லாமே அந்த வீட்டுல தான் இருக்கு. நினைவுகளா? ஆமாப்பா, அந்த வீட்டுல தான் என் பிள்ளைங்கள நான் கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்குனேன். இப்போ வேணும்னா அவங்க என் கூட இல்லாம இருக்கலாம். ஆனா அந்த வீட்டுல நான் எத்தனை நாள் இருக்கிறேனோ
அத்தனை நாளும் அவங்க என் கூட இருக்கிற மாதிரி தான்ப்பா இருக்கும். அதுக்கு தான் அந்த வீடுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் அந்த வீட்டில் தான் இருப்பேன். சரியா அந்த நேரத்துல தான் பாட்டியோட 2 பிள்ளைங்களும் அந்த இடத்துக்கு வந்து பாட்டி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க. என்னம்மா ஆச்சரியமா இருக்கா உன் பசங்க வந்திருக்காங்கன்னு? ஆமாப்பா. எனக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய உதவி செஞ்சீங்க. உங்களுக்கு ஒரு சின்ன உதவி செய்ய மாட்டேனா? அதனால தான் உங்கள் பசங்களை பார்த்து உங்களை பற்றி சொல்லி கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன். ஆனால் இப்போ நீ சொன்னியே, அதை கேட்டு உண்மையிலேயே எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்படின்னு ராமையா சொன்னதுக்கு அப்புறமா பாட்டியோட பிள்ளைங்க 2 பேரும் அவங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டு, இதுக்கப்புறமா உன்னை விட்டு நாங்க எங்கேயும் போக மாட்டோமா, கூடவே இருந்து இனிமே உன்னை நாங்க நல்லபடியா பாத்துக்கிறோம், எங்களை மன்னிச்சிடுங்கம்மான்னு கேட்டாங்க. அது கேட்ட அந்த பாட்டி ரொம்பவுமே சந்தோஷப்பட்டாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, நாம எப்பவுமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிற 2 ஜீவன்கள் பெத்த அப்பா அம்மா தான். நாம தப்பு பண்ணாலும் கூட எங்கேயும் நம்மள அவங்க தான் விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க. நமக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா மத்தவங்க நமக்கு அடைக்கலம் கொடுப்பாங்களோ தெரியாது, ஆனா பெத்தவங்க நிச்சயமா நம்மள அந்த நேரத்துல காப்பாத்துவாங்க. அதனால எப்பவுமே பெத்தவங்கள மதிக்கணும், அவங்கள நல்லபடியா பாத்துக்கணும். ஒரு காலத்துல ராமபுரம் அப்படிங்கிற ஊர்ல ராமையாவோட குடும்பம் இருந்துச்சு. ராமையாவுக்கு மனைவி லக்ஷ்மி, பொண்ணு மல்லிகா இருந்தாங்க. ஏனுங்க, இந்த வருஷம் விவசாயம் எப்படி செய்ய போறீங்க? வயலை பாத்தீங்கல்ல, நம்ம வயல் காஞ்சி போயிருக்கு. சொல்லப்போனா வெடிப்பே விட்டுருக்கு. இப்போ நம்ம வயலோட தாகத்தை தீக்கணும்னா அதுக்கு மழை பெஞ்சா மட்டும்தான் முடியும். எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்குங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கை விவசாயத்தை நம்பிதானே இருக்கு. ஆமா லக்ஷ்மி, இந்த வருஷம் மழை பெய்யவே இல்லை. எனக்கும் ரொம்ப கவலையாக தான் இருக்கு. என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலை. தாகமா இருக்கும்போது தண்ணி குடிக்கலனாலும் முடியலப்பா. தண்ணி ரொம்ப சூடா இருக்கு. சூடா இருக்கிற தண்ணியை குடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேற வழி இல்லம்மா, பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். வெயில் அதிகமா இருக்குல்ல, பாவம் ஜனங்க எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ. இந்த வெயிலை தாங்கிக்கிறது ரொம்ப கஷ்டம். இனி அந்த கடவுள் விட்ட வழிதான், பார்க்கலாம். எப்படியும் மழை காலத்தில் மழை பெஞ்சா கொஞ்சமாவது வயலுக்கு தண்ணி கிடைக்கும், நம்ம கஷ்டமும் தீரும். இப்படியே சில நாட்களும் போச்சு. ஒரு நாள் ஐயனார் ராமையாவை வயல்கிட்ட சந்திச்சான். ராமையா, இந்த திருவிழாக்கு முன்னாடி மழை வந்தா நல்லா இருக்கும். வயலாவது கொஞ்சம் ஈரமாக இருக்கும். மழையைத்தான் நாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்க்கலாம் மழை வருதா இல்லையான்னு. இந்த வருஷம் மழை பெஞ்சாதான் நமக்கு விவசாயம், இல்லைனா சும்மா தான் இருக்கணும். இப்படி இருக்கும்போது அன்னைக்கு ராத்திரி நேரம் லக்ஷ்மி ராமையா கிட்ட இப்படி சொன்னா. என்னங்க, உங்களுக்கு கேக்குதா? இடி இடிக்கிற சத்தம் கேக்குது பாருங்க. ஒருவேளை மழை வருமோ? நம்ம பெரியவங்க சொன்னதெல்லாம் உண்மைனா இந்த தடவை மேகங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நமக்கு நிறைய மழையை கொடுக்கும். என்னங்க, ஏன் இப்படி சொல்றீங்க? ஒன்றும் இல்லை லக்ஷ்மி, என்னோட சின்ன வயசில் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாரு. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, அந்த காலத்துலேயும் இதே மாதிரி மழை பெய்யாம விவசாயம் செய்ய முடியாம அவங்களாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்களாமா. கடவுள்கிட்ட மழை வரணும்னு வேண்டிக்கிட்டு மழை வருமானு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் பயங்கரமாக மழை பெஞ்சுதாம்மா. அந்த மழையை பார்த்து அவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாமா. அந்த மாதிரி நேரத்தில் தான் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ இடி இடிக்கிறப்போ எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. ஒரு நாள் அந்த கிராமத்தோட தலைவரான வீரையா ஊர்க்காரங்க எல்லாரையுமே பஞ்சாயத்துக்கு வர சொன்னாரு. உங்க எல்லாரையும் வர சொன்னதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. நம்ம கிட்ட ஒருத்தர் வந்திருக்காரு. அவரு தான் உங்க எல்லார்கிட்டையும் பேசணும்னு சொன்னாரு. எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேரு சுரேஷ். நான் அரசாங்கத்துல இருந்து வந்திருக்கேன். அரசாங்கம் இந்த வெயில் காலத்துல உங்க எல்லாருக்கும் உதவி பண்றதுக்காக என்னை இங்க அனுப்பி வச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம்ப்பா. எங்க ஊருக்கு உன்ன மாதிரி ஆளுங்க தேவைதான். மழை வராம நாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எப்ப பயிர் வைக்கிறதுன்னு கூட தெரியல. விவசாயம் செய்யலைன்னா நம்ம வாழ்க்கை முன்னேறாது இல்லப்பா. விவசாயிங்க வாழ்க்கையே இப்படித்தான். ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு வருஷம் விளைச்சல் நல்லபடியாக விளையும். அடுத்த வருஷமே விளைச்சல் தண்ணியில் முழுகி போயிடும். ஆனாலும் அடுத்த வருஷம் விவசாயிங்க எல்லாருமே கடன் வாங்கியாவது பயிரை மறுபடியும் வைப்பாங்க.
ஆனா அப்படி பண்ணியும் விளைச்சல் விளையலன்னா கடனை தீர்க்க முடியாம எல்லாரும் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அதுக்காகத்தானே நான் இங்க வந்திருக்கேன். விவசாயிகளோட பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான தீர்வை சொல்றதுக்காகத்தான் அரசாங்கம் என்ன அனுப்பி வச்சிருக்கு. ஆனா மழை பெய்யாததுக்கு உங்களால என்னங்க செய்ய முடியும்? மழை வரலனாலும் ஏதாவது புதுவிதமா யோசிச்சு உங்க வயலுக்கு தண்ணியை வர வைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுவோம். ஐயா, நீங்க என்ன சொன்னாலும் செய்ய நாங்க தயாரா இருக்கோம். ஆனா தண்ணியே இல்லாம என்னங்க ஐயா பண்ண முடியும்? நீங்க என்னைக்காவது மழைநீர் சேகரிப்பை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது என்னன்னாவது உங்களுக்கு தெரியுமா? நான் உங்க எல்லாருக்கும் ஒரு தீர்வை சொல்றேன். நான் சொல்றத நீங்க அப்படியே செஞ்சீங்கன்னா மழை வரலனாலும் பரவாயில்ல, உங்களால விவசாயம் செய்ய முடியும். அதுக்கு நான் சொல்றத நீங்க அப்படியே செய்யணும். சுரேஷ் சொன்னதை கேட்டு ஊஜனங்க எல்லாருமே அதுக்கு சரின்னு சொன்னாங்க. ஒரு நாள் மல்லிகா அவங்க அப்பா ராமையா கிட்ட, அப்பா, அந்த சுரேஷ் அண்ணன் ரொம்ப நல்லவரு போல தெரியுது. மழை தண்ணிய எப்படி சேமிக்கிறதுன்னு நமக்கு கத்து கொடுக்கறாரு போல. அப்படியா? எப்ப வந்து சொன்னா? உனக்கு எப்ப இது தெரியும்? இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரியும்னா, நேத்து அந்த சுரேஷ் அண்ணன் பள்ளிக்கூடத்துக்கு வந்து மழைநீர் சேமிப்பை பத்தி பாடம் எடுத்தாரு. தண்ணிய எப்படி சிக்கனமா பயன்படுத்துறது, தண்ணிய எப்படி சேமிச்சு வச்சுக்கிறது, மழை தண்ணிய எப்படி சேமிக்கிறது, அப்படியே எதிர்காலத்துக்கு யாருக்கும் தண்ணி பிரச்சனை வரக்கூடாதுன்னா நாம இப்ப இருக்கிற தண்ணியை மொத்தமும் பயன்படுத்தாம அடுத்த தலைமுறைக்காகவும் மிச்ச வைக்கிறது எப்படி எல்லாம்னு கத்து கொடுத்தாரு. அப்படியா? ரொம்ப புத்திசாலியா தான் தெரியறான். இன்னொரு விஷயமும் சொன்னாருப்பா. நம்ம ஊர்ல விவசாயிங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ராத்திரி பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்க போறாராம். அப்படியா? அரசாங்கம் இவ்வளோ உதவியாவது செஞ்சுக்கிட்டு இருக்கே. எதுக்கு சொல்றேன்னா, என்ன மாதிரியே இந்த ஊர்ல நிறைய பேருக்கு படிப்பறிவே கிடையாது. இதே மாதிரி ராத்திரி பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்சா எல்லாருமே நல்லபடியா போய் படிக்க முடியும். அடுத்த நாள் சுரேஷ் எல்லாரையுமே ராத்திரி பள்ளிக்கூடத்துக்கு வர சொன்னான். வழக்கமா வெயில் காலத்துல வெயில் அதிகமாகும் போது வெப்பசலனம் காரணமா மழை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தான் இந்த வெயில் காலத்துல கூட நமக்கு மழை வர வாய்ப்பு இருக்கு. நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. அப்படின்னா இந்த வருஷம் தைரியமா பயிர் வைக்கலாமா? மழை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? நான் இனிமே உங்க கூடவே இருக்கேன். நாம சின்னதா ஒரு தண்ணி தொட்டியை கட்டலாம். அதுக்கு பக்கத்திலேயே பயிரும் வைக்கலாம். எப்படியும் மழை வரும்போது அந்த தண்ணி தொட்டியில தண்ணி தேங்கி நிற்கும். தண்ணி தொட்டிக்கு பக்கத்திலேயே பயிர் வைக்கிறதால பக்கத்துல என்ன பயிரிடுறோமோ அதுக்கு அந்த தண்ணியே போதுமானது. விவசாயத்துக்கு அந்த தண்ணியை பயன்படுத்திக்கலாம். இந்த யோசனை நல்லாதான்ப்பா இருக்கு. அப்படியே பண்ணலாம். நீ சொன்ன மாதிரியே நாங்க எல்லாரும் செய்யறோம். ஆமா ஆமா, சுரேஷ் சொல்றது சரியா தான் இருக்கு. நாம எல்லாரும் சுரேஷ் சொல்றபடியே இனி நடந்துக்கலாம். ஒரு நாள் மல்லிகா அவங்க அப்பா அம்மா கிட்ட, அம்மா, ஆகாயத்தை பாத்தியாமா? மேகங்கள் எல்லாமே எவ்வளவு கருப்பா இருக்குல்ல, பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவும் இருக்கு. இந்த மேகங்களை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடவுளே, எப்படியாவது நல்லபடியா இந்த மழை வந்தாகணும். அப்பதான் ஒரு பச்சை பசேல்னு மாறும். இப்பவாவது கடவுளுக்கு மனசு வந்துச்சே. இன்னும் என்னங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா போய் வயல்ல விதைகளை தூவுங்க. அதை நான் எப்பவோ போட்டுட்டேன். முன்னாடியே தூவிட்டீங்களா? ஆனா மழை வரும்னு உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? நம்ம ஊருக்கு வந்திருக்காரே சுரேஷ் தம்பி, அவரு இன்னும் 2 நாள்ல மழை வர வாய்ப்பு இருக்கு, அதனால விதைகளை போடுங்கன்னு சொன்னாரு. நான் உடனே போட்டுட்டேன். அதுக்குள்ள அங்க வந்த ஐயனார பார்த்து ராமையா, என்னடா இப்படி நனைஞ்சு வந்திருக்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் மழை பெஞ்சிருக்கேடா. இன்னும் மழையில நனையணும் போல தான் ஆசையா இருக்கு. கடவுளே, உனக்கு ரொம்ப நன்றி. ஊர்ல இருக்கிற எல்லாருமே வெளியில வந்தாங்க. சந்தோஷமா அந்த மழையில நனைய ஆரம்பிச்சாங்க. பசங்களும் மழை வந்ததை பார்த்து சந்தோஷமா மழையில விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே நாட்களும் போச்சு. அப்போ மறுபடியும் ஒரு நாள் சுரேஷ், இது நம்மளுடைய முதல் வெற்றிங்க. நீங்க எல்லாரும் நான் சொன்னபடியே நடந்துக்கிட்டீங்க. நாம கட்டின தொட்டியில தண்ணி இப்போ நிறைஞ்சி இருக்கு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு மழை பெய்யலனாலும் அந்த தண்ணி உங்க எல்லார் வயலுக்கும் பயன்படும். மழை எப்போ வரும்னு சொல்ல முடியாது. ஆனா மழை வர்றதுக்கு முன்னாடியே இப்படி முன்னெச்சரிக்கையா தண்ணி தொட்டி கட்டி வச்சிட்டோம்னா மழை வரும்போது அந்த தொட்டியில தண்ணி நிரம்பி இருக்கும்.
அப்புறம் அந்த தண்ணியை நாம விவசாயத்துக்கு பயன்படுத்திக்கலாம். மழை எப்பவும் வந்துக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இருக்காது. இப்பதான் விவசாயியோட கடமை என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. அடுத்து என்ன வரப்போகுதுன்னு விவசாயிங்க முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கணும். பிள்ளைங்களுடைய எதிர்காலத்துக்கு இது ஒரு நல்ல வழிதான். இப்ப மட்டும் இல்ல, நாம எப்பவுமே ரொம்ப புத்திசாலித்தனமா தான் யோசிக்கணும். கொஞ்ச நாளுக்கு அப்புறமா சுரேஷ் அந்த ஊர்ல இருந்து போயிட்டான். சுரேஷ் அங்கிருந்து போனாலும் கூட சுரேஷ் சொல்லி கொடுத்த அந்த வழியில தான் விவசாயிங்க எல்லாரும் நடந்துகிட்டு இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு விவசாயத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்கல. ஊருக்குள்ள கிணத்து தோண்டினாங்க. அதே மாதிரி அங்கங்க தண்ணியை சேமிக்கிறதுக்கு பள்ளங்களை தோண்டினாங்க. நிறைய மரங்களை நட்டு வச்சாங்க. அப்படியே தண்ணியை சிக்கனமா செலவு பண்ணவும் கத்துக்கிட்டாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் மல்லிகா, அப்பா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு இருக்கேன். நானும் சுரேஷ் என்ன மாதிரி விவசாய படிப்பை படிக்கலான்னு இருக்கேன்ப்பா. விவசாயத்துக்கு சம்பந்தப்பட்ட படிப்பை படிச்சா இன்னைக்கு அவரு எப்படி நம்ம விவசாயத்துக்கு உதவி செஞ்சாரோ அதே மாதிரி நாளைக்கு நான் எல்லாருக்கும் விவசாயத்துக்கு உதவி செய்ய முடியும் இல்லையா? அதனால அவர் என்ன படிச்சிருக்காரோ அதே படிப்பை படிக்கலான்னு இருக்கேன். என் பொண்ணு தங்கம்மா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதையே நீ படி. உனக்கு எப்பவும் நான் துணையா இருப்பேன். நீதி எப்பவுமே மழைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம நம்மளால என்ன முடியுமோ அதை செய்யணும். எப்பவுமே இயற்கையை மட்டும் நம்பிக்கிட்டு உட்காரக்கூடாது. நம்மளால முடிஞ்ச முயற்சியை செஞ்சு நம்ம அறிவை பயன்படுத்தி இயற்கையா நமக்கு ஏதாவது கொடுக்கும்போது அதை சேமிச்சு வச்சுக்கிறதுக்கான வழியை நாம தேடினோம்னா நாளைக்கு எந்த கஷ்டமும் இல்லாம வாழலாம்.